வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. அதாவது 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் முதல் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதியில் உள்ள தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஓகேவா? அந்த நகரங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? அதாவது இந்த உலகத்தில் மிக பழமையான முதலாக ஏற்படுத்தப்பட்ட நாகரிகம், தொன்மையான நாகரிகம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, மெசபடோமியா நாகரிகம். இந்த மெசபடோமியா நாகரிகம் தான் உலகத்திலே தொன்மையான நாகரிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? மெசபடோமியா நாகரிகம் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, 6500 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டியே இருந்திருக்கு. அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, வங்காள விரிகுடா கடலின் கரையில் எந்த துறைமுகம் அமைந்துள்ளது? அந்த வங்காள விரிகுடா கடலில் அந்த கரையில் எந்த துறைமுகம் அமைந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது காவேரியில் உள்ள பூம்புகார் நகரம், காவேரி பூம்பட்டினம். இந்த பூம்புகாருங்கிறது எது? காவேரி பூம்பட்டினம். ஆப்ஷன் ஏ, பூம்புகார். அதுதான் ஆன்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பூம்புகாரின் சிறப்பை கூறும் காப்பிய நூல் எது? இந்த பூம்புகாரோட சிறப்பை பற்றி கூறுற காப்பிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை காப்பிய நூல்னா நம்ம இரட்டை காப்பியம் படிப்போம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதில் சிலப்பதிகாரம் மட்டும் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், மாநாய்கன் என்பதன் பொருள் என்ன? மாநாய்கன் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பெருங்கடல் வணிகம். பெருங்கடலில் வணிகம் செய்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருங்கடல் வணிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மாசாத்துவன் என்பதன் பொருள் என்ன? இந்த மாசாத்துவன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, பெரு வணிகன். அதாவது மாநாய்கன்னா பெருங்கடல் வணிகன், மாசாத்துவன்னா என்ன பொருள் வரும்? பெரு வணிகன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி, பெரு வணிகன். ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பூம்புகார் நகர வணிகர்கள் மிகச் சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர் என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது? பொருள் சரியான விலைக்கு விற்றாங்க அப்படின்னு சொன்ன நூல் ஆப்ஷன் சி, பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலை தான் குறைந்த விலையில் பொருள் விற்றாங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து எட்டாவது கொஸ்டின், பட்டினப்பாலையின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலையின் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கடியலூர்